ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ரொம்ப தேவையான கரண்டாக வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து நான் ஆன்லைனோட ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் வந்து பக்கத்தில் ஒரு ஷாப்பில் வந்து வாங்கியிருக்கேன். அது என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த மினி 3-in-1 வேக்யூம் கிளீனர் தான். இது பார்த்தீங்கன்னா நம்ம காரில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் எடுக்கிறதுக்கு, நாங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த சோஃபாவில் இருக்கிற இந்த டஸ்ட்லாம் எடுக்கிறதுக்கு, அப்புறம் பெட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த இலவம் பெஞ்ச் மெத்தை அப்படி யூஸ் பண்ணுறதுனால அந்த கேப்பில் அந்த ஸ்டிச்சிங் போட்டிருப்பாங்க, அந்த கேப்பில் எல்லாம் போய் டஸ்ட் வந்து அடைஞ்சிட்டு இருக்கும். ஸோ அந்த டஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த 3-in-1 அந்த வேக்யூம் கிளீனர் வந்து வாங்கியிருக்கோம். இது ரொம்ப போர்ட்டபுளாக இருக்கிறதுனால நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸி தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம சார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம தென் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி என்னன்றதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். அது ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருக்கு இந்த 3-in-1 அப்படின்னா அது என்னென்ன பர்பஸ் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 3 ஃபங்க்ஷன்ஸ், இது 3-in-1 அப்படின்னு சொல்லலாம். 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ப்ளோரா யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் வேக்யூம் பண்ணலாம், ப்ரஷிங் பண்ணலாம். எனக்கு இதில் பிடிச்ச ஃபீச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா க்ரீன் லைட் இண்டிகேஷன் இருக்குது. அதாவது சார்ஜ் வந்து ஃபுல்லான உடனே நமக்கு வந்து க்ரீன் கலரில் லைட் எரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வர எல்லா ப்ராடக்ட்லையும் அந்த இண்டிகேஷன்ஸ் இருக்கிறது இல்லை. ஸோ அது ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணால் ஃபர்ஸ்ட் வந்து மேனுவல் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டர், நம்ம அந்த டஸ்ட்டெல்லாம் இப்படி எடுக்கிறதுக்காக. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து டஸ்ட்டெல்லாம் கலெக்ட் ஆகும். ஃபில்டர் நமக்கு இருக்குது. ஸோ டஸ்ட்டு நம்ம என்ன எடுக்கிறோமோ அது எல்லாமே இதுக்குள்ளே கலெக்ட் ஆகும். காம்பேக்டாகவே கொடுத்துருக்குறாங்க. இதுதான் அவங்களோட மெயின் ஐட்டம். மோட்டார் வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஸ்விட்சு, அப்புறம் நம்ம இது ரீசார்ஜ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான். ஸோ அதுக்கு தான் நமக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. நம்ம ஒர்க் ஆகிட்டு இருக்கு, அதனால தான் இங்கே ஒர்க் ஆகும்போது இந்த லைட் வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணும். காம்பேக்டாக இருக்கு பாருங்க. இவ்வளோதான் மொத்தமே ப்ராடக்ட்டு. தென் இது பார்த்தீங்கன்னா ப்ளோவர் நிப்பிள். நம்ம வந்து ஏதாச்சும் நம்ம ப்ளோ பண்ணி தள்ளணும் அப்படின்னா நம்ம இதை வந்து இதில் கனெக்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரஷ்ஷு, அப்புறம் இது வந்து நமக்கு யூஎஸ்பி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க சார்ஜிங் பண்ணுறதுக்காக. ஓகே, மொத்தமாக நம்மளுக்கு இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாப் ஹோல்டர். இந்த மாப் ஹோல்டர் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா இந்த ஒர்க் ஏரியாவில் வந்து மெஷின்லாம் வச்சுருக்கோம். அது மூளையில் கொண்டு எல்லாமே இந்த மாப்பு, அப்புறம் ப்ரூம் ஸ்டிக் எல்லாத்தையும் கொண்டு மூளையில் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. எப்போவுமே மெஸ்ஸியாக தான் இருந்துட்டு இருக்கும். இதை ஹேங் பண்ணி விடுறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோம். ஆணியெல்லாம் ரொம்ப அடிக்கிறதுக்கு வந்து யோசனையாகவே இருந்துட்டுருச்சு, ரெண்டல் ஹவுஸ் அப்படின்றதுனால. அப்போ சரி இந்த ப்ராடக்ட் வந்து மீஷோவில் இருந்துச்சு, அப்போ நிறைய சைட்டில் இருந்து, பட் 400 மேலே தான் காஸ்ட் இருந்துட்டு இருந்தது. சரி நம்ம இதெல்லாம் ஹோல்ட் பண்ணுறதுக்காக இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி இது பார்த்தப்போ கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்துச்சு அப்படின்றதுனால இதை வந்து வாங்கிட்டோம். ஸோ இதை வந்து நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாப் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டெடியாக கொஞ்சம் திக்கான ப்ராடக்டாக தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது நம்ம இதில் எல்லாமே ஹோல்ட் பண்ணிக்கலாம். ப்ரூம் ஸ்டிக்கு, அப்புறம் மாப்பு, கொச்சா நம்ம ஸ்பேஸை வந்து ஆக்குப்பை பண்ணாமல் அழகாக வந்து வால்லேயே நம்ம ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹேங்கர் தான் கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், இது நல்ல ஒரு குவாலிட்டியான பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. நல்ல திக்காக ஹெவியாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 3 to 5 பார்ட்டிஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி இது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கும். அப்படி இல்லை நமக்கு இப்போ விளக்குமாரெலாம் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக வந்து இதில் வந்து ஒரு 5 யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 6 வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். சூப்பராக நம்ம வாலில் வந்து ஹேங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு வந்து நம்ம ஸ்க்ரூ பண்ணி வைக்கிறதுக்கு தேவையான, நம்ம வாலில் வந்து மாட்டி வைக்கிறதுக்கு தேவையான ஸ்க்ரூ எல்லாமே அவங்களே வந்து கொடுத்துருக்குறாங்க. தேர்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த செராமிக் நைஃப் தான். இந்த செராமிக் நைஃப் வந்து என்கிட்ட ஆல்ரெடி நிறைய நைஃப்ஸ் இருக்கு. இருப்புல வந்து 4-5 நைஃப் வச்சிருக்கு. ஆனால் வந்து அது நம்ம கபோர்டுக்குள்ளே வச்சிருக்கும் போது இந்த மழை காலம் வந்துச்சுன்னா அப்படியே துரு எடுத்துகிட்டே இருக்கும். அதனால அது யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரி அப்போ ஹஸ்பண்ட் சொன்னாங்க இந்த செராமிக்லாம் வருது அதெல்லாம் துரு எடுக்காது அப்படின்ட்டு. அப்படி பார்த்து வாங்கினது தான் இந்த நைஃப் வந்து. இது கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடச்சி அப்படின்றதுனால வாங்கிட்டோம். இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த செராமிக் நைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக விஷ் லிஸ்ட்டில் இருந்த ஒன்று. இது பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் அதோட லைஃப் வரும் அப்படின்னு சொன்னாங்க. எப்போவுமே வந்து கீழே போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஒன்ஸ் கீழே போட்டோம்னா உடஞ்சிருச்சுன்னா எதுவும் செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த லைஃப் டைமை வந்து அதை ஷார்ப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அழகாக வந்து இந்த மாதிரி ஒரு கேப்போடே கொடுத்துருக்குறாங்க.
இது பார்த்தீங்கன்னா ஹார்ட் சப்ஸ்டன்ஸ் எதுவும் கட் பண்ணாது. நம்ம எப்போவுமே இந்த கிளாஸு இல்லை பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் கட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. வெஜிடபிள்லாம் நம்ம கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல, அதனால தான் இதை வந்து வாங்கியிருந்தோம். இந்த நைஃபில் பார்த்தீங்கன்னா கிரிப்புக்காக இங்கே வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ஹார்டான திக் பிளாஸ்டிக்கில் இந்த மெட்டீரியல் கொடுத்துருக்குறாங்க. இந்த நைஃப் மட்டும்தான், ஹேண்டில் வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல், நைஃப் வந்து செராமிக்கில் கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் ரொம்ப வெயிட்டாகவே தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நைஃப் யூஸ் பண்ணி நம்ம எதை எதை கட் பண்ணலாம், எது எது கட் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பாட்டில் ஓப்பனர் இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து நார்மல் கத்தியெல்லாம் நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அது மாதிரி இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வெஜிடபிள்லாம் கட் பண்ணுறதுக்கு தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். க்யூட்டாக இருக்குல்ல. ஃபோர்த் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த சோப் டிஸ்பென்சர் தான். இந்த டிஷ் வாஷ் ஜெல்லு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிப்போம்ல, அதுதான். ஆனால் இதில் வந்து இது வந்து ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்த ஒரு ப்ராடக்ட். நம்ம தான் எப்போவுமே ட்ரெண்டிங்கில் இருக்கும்போது ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறது இல்லை, ட்ரெண்ட்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் வாங்குறது. அப்போது இது வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஆனால் நிறைய ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணும்போது எல்லாரும் போட்டிருந்தாங்க இது வந்து வேஸ்ட் தான், ஏன்னா வந்து ஸ்ப்ரிங் நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறதுனால சீக்கிரமாக அந்த ஸ்ப்ரிங் வந்து டேமேஜ் ஆகிடும், அதுக்கப்புறம் இது யூஸே ஆகாது அப்படின்ட்டு நான் யோசித்தேன். சரி ஸ்ப்ரிங் போனால் என்னடா, நம்ம வந்து கீழே இருக்குல்ல அதை மட்டுமே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதுவே கொஞ்சம் நீட்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேற ஒரு மாடலில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதை வந்து நம்ம இனிமேல் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். சோப் டிஸ்பென்சர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங்கு போய்டும்லாம் சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் சொன்னாங்க போனால் போகுது, நான் உனக்கு மாற்றி கொடுக்குறேன் அப்படின்ட்டு, அதனால் வாங்கியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் வாங்குறத விட கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. நிறைய வந்து வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன், கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இது கொஞ்சம் பெருசாகவே தாராளமாக இருக்கிறதுனால தான் இதை வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். கலரும் அழகாக இருக்குல்ல. ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நார்மலாக நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி புஷ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது, எடுத்து யூஸ் பண்ணிக்க வேண்டியது. இந்த ஸ்ப்ரிங்கு தான் வந்து டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பரவாயில்ல, இது டேமேஜ் ஆனால் ஹஸ்பண்ட் வந்து மாற்றி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்குறேன். அதுதான் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. ஃபிஃப்த் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாஞ்ச் தான். தண்ணியை வந்து அப்படியே உறிஞ்சிரும் அப்படின்ட்டு வந்து டெமோலாம் பண்ணி காமிக்கிறாங்க நிறைய பேர். சரி இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பேசிஸில் தான் இதை வந்து வாங்கியிருக்கேன். நம்ம குக் பண்ணிட்டு இருக்கும்போது எப்போவுமே இந்த கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா தண்ணி ஆகிட்டே இருக்கும். நம்ம வந்து வாஷ் பண்ணுவோம், இப்போ ரைஸ்லாம் வாஷ் பண்ணுவோம், அப்படியே தண்ணி வந்து ஸ்பில் ஆகிட்டே இருக்கும். சரி இதை வந்து எடுத்து படக்குன்னு வச்சுட்டா தண்ணி அப்படி புஷ்குன்னு உறிஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மழை காலத்தில் நம்ம நார்மலாக வந்து துணி வச்சு தானே இப்படி தொடச்சிட்டே இருப்போம், துணி வச்சு தொடச்சிட்டே இருக்கும்போது அந்த துணி ஈரமாகும். மழை காலத்தில் வந்து அது காய வைக்கிறது பெரும்பாடாக இருக்கும். அது காஞ்சிட்டு இருக்கும்போது அதில் ஈலாம் வந்து முக்கிய ஆரம்பிச்சிடும். இப்படி நிறைய பிரச்சனை இருக்கு. சரி இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால வந்து இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு வாங்கியிருக்கேன். இந்த ஸ்பாஞ்ச் பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி ஈரமாக இருக்குது, யூஸ் பண்ணது கொடுத்துட்டாங்களா என்ன தெரியல, நல்ல ஈரமாக இருக்குது. சரி இது நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். இது வந்து நெருப்பு பட்டா கருகாது, இந்த மாதிரிலாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. சரி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத சொல்கிறேன். ஃபைனல் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்கிட்டோ கில்லர் லேம்பாமா, ஆனால் கைக்கு அடக்கமாக காம்பேக்டாக இருக்கக்கூடியது. இந்த ப்ராடக்ட்டுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. ஹஸ்பண்ட் தான் வந்து இது வந்து மஸ்கிட்டோலாம் கொண்டுருமாப்பா, நம்ம வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினாரு. பார்க்குறதுக்கு கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. இது வந்து மஸ்கிட்டோ கொள்ளுமா அப்படின்ட்டு. இந்த ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத வந்து ஒரு ஷார்ட்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன். இதை பாருங்களேன், ரொம்ப ஃபன்னியாக இருக்குது. இந்த கீழே இருக்கிறத பார்க்குறதுக்கு எதையோ ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தோம். வடிவேல் வந்து இந்த கோவில் படத்தில் கீழே வந்து இப்படி ஒரு கொட்டா மாதிரி கட்டிட்டு அது மாதிரி இல்லை பார்க்குறதுக்கு. இதுதான் அந்த முட்டைப்பூச்சியை கொல்லும் நவீன இயந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க மஸ்கிட்டோ வந்து செத்து போயிடுவோம்மா. அதாவது நம்ம வந்து இங்கே வந்து ப்ளக்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ப்ளக் பாயிண்டில் வந்து சொருகிட்டு லைட்டாக வந்து ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா, இதை ஆன் பண்ணிட்டோன்னா இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ப்ளூ கலர் லைட் வந்து இதில் டிஸ்பிளே ஆகும். அப்போ வந்து கொசுலாம் இதுக்குள்ளே போயிடும், அப்புறம் இதுக்குள்ளே வந்து செத்துரும் அப்படின்ட்டு. சரி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எத்தனை கொசு ஆகுது என்னன்றதை. அப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த எல்லா ப்ராடக்ட்ஸ்லேயும் உங்களோட ஃபேவரட் ப்ராடக்ட் எது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.